ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட்டில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சுவையான முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைகோஸ் பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். இந்த முட்டைகோஸ் பொரியலை தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிச்சனும் இதில் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விடுங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சனும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாவை சேர்த்திட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் முட்டைகோஸை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முட்டைகோஸ் கூட பாசிப்பருப்பை சேர்த்து செய்யும்போது கல்யாண வீட்டில் ரெஸ்டாரண்ட்லலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு. அடுத்து இந்த கோஸு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணுங்கள், போதும். நிறையா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா கொஞ்சம் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்கள். இடையில மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணி நல்லா இந்த மாதிரி சுண்டுடணும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காவை இந்த மாதிரி துருக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான கல்யாண வீடுகளில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.